வணக்கம் சொந்தங்களே. கொஞ்சம் மெதுவாக தான் பேசுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே பாருங்கள் பயிரில் தூங்கிக்கிறான். குழந்த மாதிரி கொஞ்சம் சவுண்டு கேட்டால் போதும் ஒப்புக்குன்னு எழுந்திரிச்சுக்குவா. எழுந்திரிச்சுக்குவா. அதனால தான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். இன்றைக்கி நான் தினமொரு தகவலில் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு ப்ளைவுட் கடையில் வேலை செஞ்சேன். அங்கே கொண்டு சரக்கு கொடுத்துட்டு வருவேன். கொடுத்துட்டு ஒரு கடை பெரிய கடைங்க. அந்த கடையில் மாதத்தில் 30 லட்சம் ரூபாய்க்கு எங்கள்கிட்ட சரக்கு எடுப்பாங்க. அவங்க ஒரு ட்ரிப்பு இதை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க செக்கு தருவாங்கன்னா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மேனேஜர் சொன்னார். நான் கொண்டு போய் அதை கொடுத்துட்டு செக்கு கொடுத்தாங்க ஒரு கவரில் போட்டு. அவங்களாம் ரொம்ப கட்டன்றானவங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க அந்த கடைக்காரங்க. அந்த செக்கை மடித்து ஜோப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பிரிட்ஜில் இருந்து இப்படி இறங்கினா ஒரு 100 பேர் பக்கமாக கூட்டம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னது அப்படின்ட்டு வண்டி போய் நமக்கு தான் இந்த மாதிரி ஆசை வரும் இல்லைங்களா. வண்டியை கொண்டு போய் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு நானும் போய் இப்படி பார்த்தா ஒரு 2 பாம்பு, சார பாம்பும் நல்ல பாம்பும் ரயில் தண்டாவடம் அங்கே பொதார், பெரிய பொதார். அந்த பொதாரில் ரொம்ப காலமாக இருக்குங்க அந்த பாம்புங்க. எவ்வளோ ஒரு 7-8 அடி இருக்குங்க. அப்படி இவ்வளோ என் உயரத்துக்கு எகிரிக்கிட்டு பின்னிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கு. அதெல்லாம் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட்டம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நானும் ரொம்ப நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நானும் ஃபோட்டோவில் எல்லாம் எடுத்துட்டு சரின்னு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக இதுக்கு வந்துட்டேன், கம்பெனிக்கு வந்து இப்படி கையை விட்டு ஜோங்கிறோம். செக்க காணுங்க. எப்படி இருக்கும் திருப்பி போயெல்லாம் அவங்ககிட்ட கேட்க முடியாதுங்க. அவங்க அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. பேசுகிறதே அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் கரெக்டாக நடந்துக்குவாங்க. காசு விஷயத்துலலாம் செக்கை காணும். எங்கண்ணா செக்குண்ணா? ஐயோ அப்படின்ட்டு இருங்க, இந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உருன்னு வந்து முருகனை வேண்டிக்கிட்டே வரேன். ஐயோ சாமியே, என் வேலைக்கே வச்சுட்டு வச்சாலும் பரவாயில்ல, வேலை விட்டுனாலும் பரவாயில்ல, இந்த 7 லட்ச ரூபாய் செக்குக்கு நான் என்ன பண்ணுவேன்? 7 லட்ச ரூபாய்க்கு செக் கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணுவேன்? நாளைக்கு போட்டு அதை பேக்கில் போட்டு எடுக்கிறது. சரி எல்லாம் பண்ணுறதுன்ட்டு அங்கேருந்து உருன்னு வந்து சாமியை கும்பிட்டுட்டே வந்தேன். வந்து இங்கே பார்த்து எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஒரு பெரியவர் செருப்பு போட்டிருக்காரு, அவர் மேய்ச்சிட்டு நிற்கிறாரு. அந்த கவர் அங்கே கிடக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கவர் எடுத்து திருப்பி பனியனுக்குள்ளார போட்டுக்கிட்டு விறுவிறுன்னு ஆஃபீஸில் போய் எங்கன்னா இருந்துச்சுன்னா, இல்லை அந்த கடையிலேயே டேபிள் மேலே வச்சுட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு தான் சொல்லிட்டேன். நான் வேடிக்கை பார்த்து கீழே போட்டேன் அப்படின்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க. அப்புறம் கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த செக்கு வந்து அப்பா முருகா காப்பாற்றி, உண்மையிலேயே அந்த இந்த மாதிரி நிறையா இடத்துல என்னை முருகன் தாங்க காப்பாற்றிருக்காரு. அதனால் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பகிர்ந்துக்கிட்டேன். நாளைக்கு வேறு ஒரு தினம் ஒரு தகவலை உங்களை சந்திக்கிறேன். பாய்.